விஷயத்தை எதிர்பார்த்திருந்தா பொண்ணு 8 விஷயத்தை எதிர்பார்க்கும். ஏன்னா அந்த 10 அம்மா அங்க விதைப்பாங்க. பொண்ணு 8 விஷயத்தை எதிர்பார்த்தா பேத்தி 4 விஷயத்தையாரு நடத்தி முடிக்கும். அதுதான் அந்த பாட்டியோட பெரிய எதிர்பார்ப்பாவே இருக்கும். இன்னைக்கு பெண்களாகி நமக்கே இந்த நிலைமை நினைக்கும் போது, பெண்களும் இல்லாமல் ஆண்களும் இல்லாமல் பிறக்கிற திருநங்கைகளின் நிலைமை என்ன? அப்பேற்பட்டவர்கள் வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து அவங்க மரணிக்கிற வரைக்கும் அவங்க நிலைமை என்னன்னா ஹோப்லெஸ்ஸான சிச்சுவேஷன். அவங்க நாளைக்கு இந்த உலகத்துல இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்காக யோசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவங்க பெத்தவங்களுமே இதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? ஏசாயா 56ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்ச அந்த 5-6 வசனங்கள், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். இந்த உண்மையை அறிந்து கொண்டா அவங்க என் வாழ்க்கை எப்படி ஆகும்? தீர்க்கதரிசி மூலியமாக இப்படி ஒரு குரூப் வாழ்வாங்க, இப்படி ஒரு குரூப் வருவாங்க, இப்படி ஒரு குரூப் டிரான்ஸ்ஜெண்டரிசம் ஒரு விஷயம் இருக்கும். அவங்க உலகத்தால வெறுத்து ஒதுக்கப்படுவாங்க, சமுதாயத்தால அக்செப்ட் பண்ணப்படாம இருப்பாங்க. அவங்க நிலைமை பெண்களை விட மோசமாக இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குறுதி என்ன? என் குமாரரும் என் குமாரத்திகளையும் விட. What a privilege. நம்மதான் ஆல்ரெடி குமாரர் குமார்த்திகள் அழைக்கப்படுகிறோம். ஏன்னா we have that ownership. நம்மளாம் யூத குலத்தை சார்ந்து இஸ்ரவேல் ஜனங்களாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்மளும் புறஜாதியார் தான். ஆண்டவர் நமக்காக வந்து மரித்து ரட்சிப்பை உண்டாக்குற நம்மளும் இன்னைக்கு புறஜாதியார்கள் தான். ஆனா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் இன்னைக்கு அவர் மூலியமாக ரட்சிப்பை அடைந்து இஸ்ரவேல் கோத்திரத்தோடு ஒன்றாக அரவணைக்கப்பட்டு குமாரரும் குமார்த்திகள் என்று அழைக்கப்படுகிறார். ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு ப்ராஃபட்டிக்கா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக என் குமார்த்திகளையும் என் குமாரர்களையும் விட மேலான ஒரு நாமத்தை அவர்களுக்கு அளிப்பேன். மதில்களின் மேல் அவர்கள் நேம் எழுதப்பட்டிருக்குமா? இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம சர்ச்ல ஒரு கல்வெட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம சர்ச்சுக்கு ஒரு கேட் ஒரு டோரு புது சர்ச் பில்ட் பண்ண போறோம்ல. சோ அதுக்கு நம்ம ஒரு கல்வெட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்காக உழைத்தவர்கள் அத்தனை பேருடைய பெயர்களும் என்ன இருக்கும்? அந்த கல்வெட்டுல இருக்கும். அது லைஃப் லாங் பேசப்படுகிற ஒரு பெரிய ஒரு மானுமெண்டல் ஸ்டோன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் இவர்களுக்கு வாக்குறுதி பண்ணுகிறார். லைஃப் லாங் இல்ல, உங்களுக்கு அப்புறம் உங்க ஜெனரேஷன்ஸ் எத்தனை வந்தாலும், உங்களுக்கு பிள்ளை பிறக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பின்னாடி அந்த ஜெனரேஷன்ல வரலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நான் கொடுக்கிற வாக்குறுதி என் மதில்கள் மேல் உங்க பேர் எழுதப்பட்டிருக்கும். அந்த மதில்கள் உலகத்தை சார்ந்து இந்த earth சம்பந்தப்பட்டு இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு சம்பந்தப்பட்ட ஆண்டவர் சொல்லல. வருகிற ஆண்டவருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குறுதி பண்ணியிருக்கிறார். இது எப்போ அவங்களுக்கு நடக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, எப்போ அவங்க ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை செய்து தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னவர்கள். When they have faith in the eternal God, ஆண்டவரை நம்புகிறவர்களாக, ஆண்டவர் மேல் பற்றுறுதி வைக்கிறவர்களாக, உண்மையான தேவன் யார் என்று தெரிந்து கொண்டு அவருடைய வாக்குறுதிகளை கைப்பற்றி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த வாக்குறுதி அளிக்கிறார். ஆனா இன்னைக்கும் அந்த காலத்திலும் சரி இன்னைக்கும் சரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மத்தியில தவறான தொழில்களுக்கு போறவங்க இருக்கதான் செய்யறாங்க. நம்ம அது இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா அதுல இருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்து அவங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஆண்டவருடைய பெரிய வாக்குறுதி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன காரியம். இது நடந்துருச்சா, இது நிறைவேறிச்சா அப்படின்னு பார்த்தா, இதுல இருந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துல எடுத்து படித்தோமானா அங்க ஒரு சம்பவம் நடக்குது. எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Sorry. 8. அப்போஸ்தலர் 8:28. Sorry. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்.
27ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. போதும் அக்கா. இப்போ இங்க என்ன சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கா, இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, பிலிப்புக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பிலிப்பு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படியாக அப்போஸ்தலராக தெரிந்து கொள்ளப்பட்டு வந்தவர். அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வாழ்க்கை ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எந்திரிச்சு ஜெருசலேமுக்கும் காசாவும் கிளம்பி போ. சும்மா இருக்க மனுஷனை புடிச்சு, எப்பா நீ கிளம்பி போய் அங்க ஒருத்தர் வருவாரு, அவரை புடிச்சு இந்த காரியத்தை செய். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்பாகவும் இந்த இன்சிடென்ட்டுக்கு பின்பாகவும் இல்ல இது சம்பந்தப்பட்ட அந்தகர்களை குறித்தோ யூனிக்ஸ் குறித்தோ ஆண்டவர் பேசியிருக்கவே மாட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பத்தி நான் சொல்லுறேன். சடனாக ஃப்ரம் நோவேர் பிலிப்பை கூப்பிட்டு ஆண்டவர் நீ போகணும். அப்போ அவர் போகும்போது அங்க ஒரு எத்தியோப்பிய ராஜஸ்திரியாக காந்தகி எத்தியோப்பிய ராஜர் என்பவளுக்கு மந்திரியா இருக்கிறவரும் பொக்கிஷங்களாக தலைவனா இருக்கிறவங்க ஒரு எத்தியோப்பியன் அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கு. நீங்க இங்கிலீஷ் பைபிள படிச்சீங்கன்னா it is written and he rose and went and there was an Ethiopian a unique court official of Candace. அவர் ஒரு அன்னகர். அப்போ இவரை குறித்து இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிலிப்பு போய் அவர்கிட்ட பேசுவார். அப்ப அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு தெரியுமா, இதே ஏசாயா ஆகமத்தை உட்காந்து படிச்சு கொண்டிருப்பாரு. என்ன ஒரு கனெக்ஷன் பாத்தீங்களா? 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார். அன்னகர்களை குறித்து அவர் சொன்ன காரியம், ஆண்டவர் இவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது இந்த நிமிஷத்துல இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் நடந்தேறிச்சு. ஆண்டவர் அவர் போய் சொல்றாரு, இதை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா இது எனக்கு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் எப்படி புரியும் அப்படின்னு பிலிப்பு கேட்கிறாரு. பிலிப்பு உடனே உட்காந்து இயேசு யாரு, அவரை பத்தி என்ன அவர் சொல்லியிருப்பாரு, நீ என்ன படிக்கிறப்பான ஏசாயா தீர்க்கதரிசி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. எப்ப உங்களை பத்தி ஆல்ரெடி சொல்லி முடிச்சுட்டாங்க, அது உனக்கு புரியல, இப்ப அது நடக்க போகுது. ஆண்டவர் யாரு உனக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுமா எல்லாம் சொல்லி முடிச்சோன்னே இதை சொல்லிட்டீங்க, இப்ப நான் பேப்டிசம் எடுக்க தடை என்ன இருக்கு அப்படின்னு போற வழியிலேயே ஒரு குளத்துல இறங்கி அங்கேயே முழுகி ஞானஸ்தானம் எடுத்து அவங்க ஞானஸ்தானம் எடுத்து அடுத்த நிமிஷம் பிலிப் அங்கிருந்து மறைஞ்சு போய்வார். வேதம் சொல்லுகிறது மறைஞ்சு போயிடுவார். ஆண்டவர் அவரை அங்கிருந்து கொண்டு போய் விட்டார். இட் வாஸ் a supernatural incident. ஆண்டவர் ஒரு தடவை அவர் வாக்குறுதி அடித்து விட்டால் அது எத்தனை வருடங்களுக்கு முன்பாக செய்து சொல்லியிருந்தாலும் அது ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். இன்னைக்கு அன்னகர்களை குறித்து நம்ம பேசிக்கொண்டிருக்கும் போது நம்ம கண்டிப்பா we have to compare it with our life. இன்னைக்கு நம்ம பெண்களா பிறந்துட்டோம், நம்ம அவங்கள மாதிரி கிடையாது, நமக்கு கொஞ்சம் சுப்பீரியாரிட்டி இருக்கு, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் பட் ஐ எம் a female, I am a woman அப்படிங்கிற அங்கீகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த அங்கீகாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? நமக்கு 2 விஷயம் இருக்கு சொசைட்டில. இப்போ முதல் விஷயம், we are a women அப்படின்னு நம்மள ஐடென்டிஃபை பண்ற சொசைட்டி. You are just a woman அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ற சொசைட்டி. நம்ம women ஐடென்டிஃபை பண்ற சொசைட்டில நம்ம த்ரைவ் பண்றது ரொம்ப ஈஸி. You are just a woman அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ற சொசைட்டில நம்ம த்ரைவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இது 2 இடத்துலயும் நம்ம மாத்தி மாத்தி இருந்துட்டு தான் இருக்கும். எங்க தெரியுமா? You are a woman அப்படின்னு சொல்றது சொசைட்டி, நம்ம வாழ்ற சொசைட்டி. வீட்டை விட்டு வெளியில போறது நம்ம வீட்டை விட்டு வெளியில இருக்கிற நிலைமை, நம்ம வேலை ஸ்தலமா இருக்கலாம், நம்மளோட படிக்கிற இடமா இருக்கலாம், among the people who we work. ஆனா you are just a woman சொல்ற இடம் தெரியுமா, எப்பவுமே அது நம்ம வீடாதான். இதை யாருமே மறுக்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு மனைவியா இருந்தாலும், அம்மாவா மாறினாலும், சகோதரியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், நம்ம ரொம்ப ஒடுக்கப்படுகிற இடம் எது தெரியுமா? நம்ம வீடு. நம்மளை ஐடென்டிஃபை பண்ணாம நம்ம ஐடென்டிட்டி அக்செப்ட் பண்ணாத இடம் எது தெரியுமா? நம்ம வீடு தான். இல்லன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிருங்களேன், இல்ல சிஸ்டர் நீங்க சொல்ற நான் ஒத்துக்கவே மாட்டேன், என் வீட்டுல அப்படி யாருமே ட்ரீட் பண்றது, யாராவது ஒருத்தர் சொல்லிருங்க. நமக்கு இன்னைக்கும் நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா? Our identity is not accepted.
our real self is not accepted. நம்மளை இன்னும் ரிஜெக்ட் பண்ற இடம் சொசைட்டி இல்ல, வீடுதான். அதையும் தாண்டி இன்னைக்கு எங்க வந்துருச்சுன்னா திருச்சபைகளுக்குள்ள அந்த நிலைமை வந்து விட்டது. இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல பெண்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை கிடைச்சு படிச்சு ஒரு நிலைமைக்கு வந்து ஃபார்வர்டா நிக்கிறாங்க அப்படின்றது, ஐ எம் வெரி சாரி டு சே, நான் எந்த ஒரு ஜெண்டரையும் பயாஸ் பண்ணி பேசல, பட் த மேல் டாமினன்ட் சொசைட்டி doesn't accept it even today. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எத்தனை ஆயர்மார்கள் இன்னைக்கு பெண்களா இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் ஆயர்மார்களா இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் இன்னைக்கு ஊழியத்துல இருக்கிறாங்க. the ratio is still high, இல்ல மேல் ஃபீமேல். நம்மளை இன்னைக்கும் ஐடென்டிஃபை பண்ண முடியாம, நம்மளை இன்னைக்கும் அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு திருச்சபை சூழலுக்குள்ளயும் ஒரு குடும்ப சூழ்நிலைக்குள்ளயும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி என்ன தெரியுமா? அன்னகர்களுக்கே அந்த நிலைமை, அந்த அன்னகர்களாக அவர்களுக்கு ஹோப்லெஸ்ஸான தாங்க வாழ்கிற வாழ்க்கையில ஐடென்டிட்டியே இல்லாம பிறக்கிறவங்களுக்கே நான் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன்னா, குமார்த்தி ஆகிய உனக்கு நான் என்ன வாக்குறுதியை கொடுக்கிறேன்? யூ ஆர் மை டாட்டர், மை ஹீல். அவருடைய வம்ச வழி, நம் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வழி, அவருடைய we are his heel. இது நம்ம யாருக்குள்ளயும் விட்டு கொடுக்க முடியாத ஒரு இடம். அப்பேற்பட்ட காரியத்தை ஆண்டவனை கொடுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிறார், விசுவாசம். அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்க என்ன நிலைமையில வேணா இருங்க, நாளைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, நாளைக்கு நான் என் பிள்ளைக்கு என்ன பண்ண போறேன்றது எனக்கு தெரியாது, நாளைக்கு என் குடும்பம் என்ன நிலைமை ஆகும்னு தெரியாது, எனக்கு நாளைக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, என் புருஷன் நாளைக்கு என்ன அக்செப்ட் பண்ணிப்பாரா பண்ணிக்க மாட்டாரான்னு தெரியாது, நாளைக்கு என்னோட கேஸ் நாளைக்கு ஃபைனல் ஹியரிங் வருமா வராதான்னு தெரியாது. But I still hope in the Lord. என்னோட நங்கூரமான விசுவாசம் ஆண்டவரின் மீது இருக்கிறதான்னு மட்டும்தான் ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு நான் இது ஏன் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின சில காரியம் இன்னைக்கு திருச்சபைகளை நான் பார்க்கிற ஒரு காமனான ஒரு விஷயம் வச்சுக்கலாமே. ஒரு விமன் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பமா அவங்க வராங்க, ஒரு ஃபேமிலி எக்ஸ்பெக்ட்ஸ் them to have children after that. உண்டா இல்லையா? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குடும்ப சூழ்நிலைக்குள்ள வந்துட்டா, every family, the society expect her to have children. ஏன்னா that's the design of God. ஆனா இன்னைக்கு பெண்களால கருத்தரிக்க முடியாம இருக்கிறது பெண்கள் மட்டும்தான் காரணமா? இன்னைக்கு பெண்களுக்கு குழந்தை வேண்டாம்னு நினைக்கிறது அவங்க கிடையாது, மேக்சிமம் ரீசன் அது கிடையாது. ஆனா அவங்க கருத்தரிக்காம இருக்கிறதுக்கு காரணம் there are multiple factors. ஆனா இதை சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு எங்க கிட்ட மெடிக்கலா என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் பத்தி நான் சொல்லணும்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா பிளான் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா ஆமான்னு ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, வைஃப் அமைதியா உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம ஆமான்னு சொன்னாலும் இல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை அங்க ஆரம்பிக்கும். ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியாத அளவு கூட நம்ம we are oppressed by our own family. இன்னைக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆன விஷயம் என்னன்னா, how does the church see the barren women? நமக்கு மத்தியில நம்ம குடும்பத்துல நம்ம திருச்சபை சூழல்ல குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களை சொசைட்டி என்ன பேரெல்லாம் வச்சு கூப்பிடலாம், திருச்சபையான அங்கத்தின நம்ம எப்படி பார்க்கணும்? அடுத்து ஒரு குடும்ப சூழ்நிலையில இருந்து வாழ்ந்து பற்பல சூழல்களாக பற்பல ரீசன்ஸ்னால if the women become single again, single mothers, single wives, single parent, இன்னைக்கு திருச்சபை எப்படி பார்க்குது? how do we perceive them? இன்னைக்கு என் காதுபட ஜட்ஜ்மெண்டலா பேசுற சில விஷயங்கள்னா, அந்த அம்மாவா அது வார்த்தையை முதல்ல ஏன் திருச்சபைகள்ல நம்ம இன்னொரு பெண்ணை பார்த்து குறிப்பிடுகிறோம்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு பெண்களுக்கு பெரிதாக எதிரிகளாகவோ இல்ல எதிர்மறையாகவோ இருக்கிற சூழல்கள் ஆண்களிடமிருந்து வருகிறதுன்ற தாண்டி இன்னொரு பெண்ணுகிட்ட தான் வருது. Now, the current generation, a woman's most oppressed person is another woman. ஏன் அப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம திருச்சபை இன்னும் இருந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்க விமென்ஸ் ஃபெலோஷிப்ல இருக்கிற எத்தனை பெண்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். உங்க எல்லாருக்கும் விமென்ஸ் ஃபெலோஷிப், எல்லா சர்ச்சும் விமென்ஸ் ஃபெலோஷிப்.
எல்லா சர்ச்லயும் யூத் ஃபெலோஷிப் இருக்கு, எல்லா சர்ச்லயும் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற பெண்கள் உங்க குடும்பங்கள்ல இல்ல பர்சனல் லைஃப்ல வாட் ஆர் தி இஷ்யூஸ் தே ஃபேசிங்னு எனக்கு தெரியுங்க. இவங்களை பத்தி எனக்கு தெரியும். and I'm praying for them and I want their life to change. I don't want them to feel judgmental. அவங்க ஒரு திருச்சபைக்குள்ள வரும்போது அந்த வாசலை தாண்டி உள்ள வரும்போது நான் இந்த திருச்சபைக்குள்ள ஜட்ஜ் பண்ணப்பட மாட்டேன். என்னோட வாழ்க்கையை குறித்தோ என்னுடைய பர்சனல் லைஃப குறித்தோ இல்ல என்னுடைய சூழ்நிலையை குறித்தோ இன்னொரு கை நீட்டி என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு நம்பிக்கையோட எத்தனை பெண்கள் திருச்சபைக்குள்ள வராங்க? நம்மளால அதை உறுதியா சொல்ல முடியுமா? நம்ம சர்ச்சுக்கு வரோம், அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சை விட்டு கொடுக்க மாட்டோம். பேர் எழுதி வச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஏதாவது உட்காருவோம். ரிசர்வ்டு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்க யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா, சோத்ர சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? முதல்ல நம்மளுக்கு பக்கத்துல இருப்பாங்க யாருன்னு தெரியுதா? எத்தனை பேர் அப்படி இருக்கும் சர்ச்? ஏன்னா திருச்சபைன்றது ஒரு பெரிய அங்கம் ஆண்டவர் நம்ம கொடுத்தது. இன்னைக்கு உலகத்துல நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கு, நம்ம கசின்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் திருச்சபைக்கு வர்றதே எனக்கு இங்க யாராவது ஒருத்தர் ஃபெலோஷிப்பா இருக்க மாட்டாங்க, இங்க யாராவது ஒருத்தர் எனக்கு ஆறுதலா பேசிட மாட்டாங்களா, என் வாழ்க்கையில என் உலகத்துல என் குடும்பத்துல கிடைக்காத ஆறுதல் இந்த திருச்சபையில கிடைச்சிடாதா, ஆண்டவர் யார் மூலியமா என்கிட்ட பேசிட மாட்டாரோ எதிர்பார்ப்போட திருச்சபைக்கு வரதுனால நிறைய பேர் இதை என்கிட்ட நிறைய பேர் சொல்லவும் செஞ்சிருக்காங்க. நான் பார்ன் கிறிஸ்டியன் கிடையாதுங்க, எங்க வீட்டுல யாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது, ஆனா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எனக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து நான் எங்க திருச்சபைக்கு வந்துகிட்டு இருக்கேன். The only reason I come to church is I want to have a fellowship. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பெண்கள் இந்த திருச்சபையில பெரிய அங்கமா வகிக்கிறவங்க நம்ம கூட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு யாராவது ஒரு பெண்மணி புதுசா வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையை குறித்தோ இல்ல அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலை குறித்தோ பேசிக்கிறோமா? நம்ம உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றோமா? என் குடும்ப பிரச்சனையும் பெருசா இருக்கு, இதுல எங்க மத்தவங்க கிட்ட பேசு. நம்ம ஆண்டவர் ஏன் இதை குறிப்பிட்டார்னா, God wants us to see like how he sees others. அவர் ஆண்டவர் நினைச்சிருந்தானா என் இஸ்ரவேல் கோத்திரத்தார், நான் என் தெரிந்து கொண்ட ஜனம், என் பிள்ளைங்க, என் குமாரத்தி முடிச்சிருக்கலாம். ஏன் கடவுள் அன்னகர்களை தேடி போனார்? And the word is very clear. இந்த ஏசாயா 56 அதிகாரத்தை நான் படிக்கும் போது God specifically says foreigners, வெளியில இருந்து வந்தவங்க, கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன். அந்நிய புத்திரன் ஆண்டவர் யார சொல்றாருன்னா அவரை சார்ந்த ஜனக்கூட்டமே கிடையாது. அப்ப அந்த அந்நிய புத்திரரும் தன்னை சார்ந்து வர வேண்டும், அந்த அந்நிய புத்திரரும் அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ள வரணும், அவங்களோட பேரும் அந்த மதில்கள் எழுதப்படணும். அவங்க என்ன வாழ்க்கை சூழல்ல இருந்து வந்தாலும் they may be outcasted, they may be rejected, they may be judged by the society. அவங்க எவ்வளவு ஒதுக்கப்பட்ட நிலையில இருந்து வந்திருந்தாலும் அவர்களையும் நான் காண்கிறேன், அவர்களையும் நான் அரவணைத்துக் கொள்கிறேன், அவர்களும் என்னுடைய ஜனமாக வேண்டும் என்று ஆண்டவர் எப்படி அவர்களை பார்க்கிறாரோ அதே போல நாமும் அவர்களை பார்க்கும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். That is what inclusion means. அரவணைத்து வாழும்படியான அழைப்பு நாம மற்றவர்களுக்கு விடுக்கிறோமா நம்ம வாழ்க்கை மூலியமாக? யோசிச்சுப்பாங்க. இதே பகுதியை படித்துக் கொண்டிருக்கும் போது அடுத்த ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்க அந்த சுவிசேஷ பாடத்தை பார்க்கும் போது மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல ஒரு கானானிய ஸ்திரியை பத்தி ஆண்டவர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை நான் படிக்கும் போது அந்த கானானிய ஸ்திரீ பற்றின இன்சிடென்ட்ஸ் நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம், நிறைய பேர் அதை டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனங்கள் அந்த அந்த பகுதியில மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் போது இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். நீங்க மத்தேயு ஃபுல்லா படிச்சுட்டே வாங்களேன், காஸ்பல் ஆஃப் மேத்யூ ஃபுல்லா படிச்சுட்டே வாங்க. இந்த 15ஆம் அதிகாரம் 21ல இருந்து இந்த 28 அதிகாரம் இந்த 8 verses-குள்ள இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல அதுக்கு அப்புறமாவோ ஆண்டவர் தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போனாருன்ற வார்த்தை எங்கேயாவது இருக்கான்னு என்கிட்ட காட்டுங்க. You cannot find it. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தீரு சீதோன் பட்டணத்துக்கு அவ்விடம் விட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். He did not exactly go to that place,
ஆனா அதை சார்ந்த இடங்களுக்கு ஆண்டவர் சென்றார். நான் கேட்டேன் ஏசப்பாட்ட, was it a plan God? நீங்க இந்த மாதிரி தான் உங்க மினிஸ்ட்ரியை கொண்டு போனோம்னு பிளான் பண்ணிருந்தீங்களா? ஏன்னா நீங்க அங்க மீட் பண்ண விமன் யாரு? கானானிய ஸ்திரீ. அந்த கானானிய ஸ்திரீ வந்து இஸ்ரவேல் ஜனத்தின் கூட்டாளர். அந்த ஒரு பிளான்லயே வரமாட்டாங்க. இந்த கானானியர்கள் போட்டிருக்கவங்க வந்து அவங்களுடைய லீனியேஜ், அவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க யூத குலத்தை சார்ந்தவர்களோ இல்ல யூத குலத்தின் மரபுகளை நம்புகிறவர்களோ கிடையாது. அவங்க பேசிக்கலி யார வணங்குறவங்க, பாகால் தெய்வத்தை வணங்குறவங்க. பால், BAAL, பாகால் தெய்வத்தை வணங்குற ஜனக்கூட்டம். அவங்களுக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இருக்கா? அவங்களுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? இன்ஃபேக்ட் யூதர்கள் இந்த கானானியர்களை விரோதிகளாக பார்ப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு எனிமிட்டி இருக்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இவங்களுடைய தேசத்துக்குள்ள இந்த லேடி வர முடியாதுங்கிறது நல்லா தெரியும். இவங்க ஏரியா, இது எங்க ஏரியா, இந்த ஏரியாக்குள்ள நம்ம வர முடியாதுங்கிறது இயேசுக்கு தெரியும். அவரும் அந்த இடத்துக்கு போய் தைரியமா பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து எதுக்கு? காணாமற் போன இஸ்ரவேல் கூட்டத்து. இதுவும் கிடையாது, அது கிடையாது. ஆனாலும் ஆண்டவருடைய நோக்கம், பிளான் என்ன தெரியுமா? அன்னைக்கு அந்த கானானிய ஸ்திரீக்கான மிராக்கிள் அதை நடத்தியே ஆகணும் அப்படின்னு அவர் அந்த தீரோ சீதோன் பட்டணத்தின் திசைகளுக்கு போகும்போது she was among that area. அதாவது அந்த நான் கரெக்டா சொல்லணும், இந்த ஏரியால இருக்காங்க, இந்த ஸ்ட்ரீட்ல இந்த வீட்டுல இருக்காங்கன்றது டிஃபரன்ஸ் வேற. ஆனா இந்த ஏரியால இருக்காங்கன்னு பொதுவா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த 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 பெண்ணை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்றது இயேசுக்கு தெரியும். அந்த பெண்ணை வந்து எனக்கு இந்த பகுதியை வாசிக்கும்போது நிறைய விஷயங்கள் வெளிப்பட்டது. அந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஒரு கானானிய ஸ்திரீ, ஆண்டவர் பத்தி அறியாத ஒரு மகள், இயேசு கிறிஸ்து யாருன்னு அறியாதவர்கள். அவங்க யாரும் ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமங்களையோ இல்ல எரேமியா தீர்க்கதரிசி ஆகமங்களையோ இல்லைன்னா தோராவையோ படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் அவ எப்படி இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று ஐடென்டிஃபை பண்ணாங்க? எப்படி சாமி ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க? How did she know? அப்போ ஒருவேளை அந்த மகளுடைய காதுகளுக்கு இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்த மாதிரி ஊரெல்லாம் சுற்றி தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து அவர் அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போனா உனக்கு தேவையானது கிடைக்கும்னு அவ காதுகளுக்கு யாரோ ஒருத்தர் வந்து இன்ஃபர்மேஷனா சொல்லியிருக்காங்க. அதை நம்பி அவர் தாவீதின் குமாரன் என்ற காரியத்தை அவர் கேட்டவளாக, அதை விசுவாசித்தாலாம் அவர் தெரியாது, ஆனா கேட்டவளாக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி கூப்பிட்டார். நான் யோசிச்சேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளை இந்த மாதிரி கஷ்டப்படுறா, என் பிள்ளைக்காக நீங்க உதவி செய்யுங்க, என் பிள்ளைக்காக நான் உங்கள்கிட்ட ஏன் வேண்டி வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொன்னாலான்னு கேட்டா நோ. அடுத்த வசனம் சொல்லுது, அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். She interceded for her daughter. இது அப்படிதான் பார்க்கும். தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். இங்க எத்தனை மதர்ஸ் இந்த ஒரு தாயாரை போல இன்டர்சீட் பண்றவங்களா இருக்கீங்க? Are you interceding to God for your family? Are you interceding to God about your children? Are you interceding to God about your workplace people? உங்களை சார்ந்து வாழ்ந்தவர்களுக்காக நீங்க ஆண்டவர் இடத்துல போய் இந்த மகள் சொன்ன அந்த வார்த்தை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இங்கிலீஷ்ல அந்த ஒரு வேர்டு தனியா இருக்கும், லார்ட் ஹெல்ப் மீ. 3 வார்த்தைகள். இந்த வார்த்தை என்ன படிக்கும் போது இதை விட ஒரு பெரிய பிரேயர் இருக்குமா? நம்ம முட்டி போட்டு முழங்கால் பண்ணி 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எதுக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். 5 மணி 6 மணிக்கு எழுந்து அரை தூக்கத்துல முட்டி போட்டு, ஆண்டவரே ஜெபிக்கிறேன், ஆண்டவரே ஜெபிக்கிறேன், என்ன சொல்லி ஜெபிக்கிறேன், ஜெபிமான ஆண்டவர் மேல இருந்து கேட்பாரு. ஆனா நம்ம என்ன இன்டர்சீட் பண்றோம் ஆண்டவர் கிட்ட? நம்ம யாருக்காக இன்டர்சீட் பண்றோம்? இந்த ஒரு மகள், இந்த தாயார், maybe she did it because it is her daughter, அவங்களுடைய மகள் அப்படின்றதுக்காக அவங்க அதை பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு ஆவிக்குரிய தாயார்களும் ஆவிக்குரிய சகோதரிகளாகவும் வாழ்ந்து பண்றோம். நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட மற்றவர்களுக்காக இன்டர்சீட் பண்றோம்? The 3 words,
லார்ட் ஹெல்ப் மீ. நம்ம இதுக்கு முட்டி போட்டு முழங்கால் பண்ணி உபவாசம் இருந்து வசனங்களை படித்து 30 நிமிஷம் 40 நிமிஷம் வந்து வர்ஷிப் பண்ணி ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக ஜெபிக்கணும். இந்த லார்ட் ஹெல்ப் மீன்ற வார்த்தைய எந்த இடத்துல இருந்தோம் மனம் உயர்ந்து ஆண்டவரை பார்த்து கேட்டோமானா ஆண்டவர் பதிலளிப்பார். லார்ட் ஹெல்ப் மீ, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். அந்த மகன் அந்த 3 வார்த்தையை தான் சொன்னான். ஆனா இந்த வசனத்தை படிக்கும் போது அவளுக்கு இது 23ஆம் வசனத்துல அவளுக்கு பிரத்யுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவரு தீரு சீதோன் பட்டணத்துக்கு திசைகள்ல வந்தாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 28 வசனங்களுக்கு முன்பாகவோ பின்பாகவோ ஆண்டவர் தீரு சீதோன் பட்டணங்கள் திசைகளுக்கு போகவில்லை. அப்ப அவரோட மைய எண்ணம் என்ன? இந்த லேடிய பார்க்கணும், இந்த லேடியோட குறைகளை கேட்கணும், இவங்களுக்கு அற்புதம் செய்யணும்ன்ற ஒரு அண்டர்லைன் மோட்டிவ் தான் ஜீசஸ்க்கு இருந்திருக்கு. ஆனா அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, அமைதியா இருந்தாராம், மௌனமா இருந்தாராம். ஆனா இது ஜீசஸோட வே ஆஃப் மேனரிசமே கிடையாது. நீங்க மொத்த சுவிசேஷம் பாடலை எடுத்து பாருங்க, அவர்கிட்ட யாராவது சொன்னாலும் இம்மீடியட்டா 11 வயசுல இருந்து ஒரு வார்த்தை சொல்ல 10-11 வயசு பகிட்ட இருந்து. ஆனா அவர் ஒரு வார்த்தையும் சொல்லாம மௌனமா இருந்தாருன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது படிக்கும் போது. ஒரு அம்மா இவ்வளவு உட்கார்ந்து அழுகுது, நான் பொண்ணுக்காக இப்படி கஞ்சுறாங்க, அழுகுறாங்க, இந்த மனுஷன் அமைதியா உட்கார்ந்துருக்காரு, என்ன ஓடிட்டு இருந்திருக்கோம் இவர் மனசுல. ஆனா ஆண்டவர் சில நேரத்துல அமைதியா இருக்காரு அப்படின்னா he wants you to show your faith. உங்க விசுவாசம் எவ்வளவு உறுதியா இருக்குன்றத நீங்க ஆண்டவர் காட்டணும். நான் ஜாமன் ஆண்டவரே செஞ்சு முடிச்சிருங்க ஆண்டவரே ஆமீன் அப்படின்னா ஆண்டவர் செய்ய மாட்டேன். எனக்கு செய்ய முடியும், நீ கேட்கறதுதான் செய்ய முடியும். ஆனா உன் விசுவாசம் எவ்வளவு உறுதியா இருக்கு, உனக்கு அது எவ்வளவு வேணும்ன்றதுக்கு நீ எனக்கு காட்டு. How much important is that for you? அது நீ எனக்கு காட்டு. That is how big my miracle will be for you. அவ்வளவு பெருசா, அவ்வளவு வலியோ, அவ்வளவு உறுதியாக என்னுடைய மிராக்கள் இருக்கும். ஆனா அதை நம்ம காட்டணும். நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா, நம்ம அம்மாங்க எல்லாம் இருப்பாங்க வீட்டுல, பாத்துருப்பீங்க, காலையில இந்த ஹோம் மேக்கர்ஸ் தான் முக்கியமா சொல்லணும்னா, காலையில அப்பாங்க நம்ம வீட்டுல இருக்க அப்பாங்க வேலை கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. கிளம்பும் போது அவசரத்துல அயன் பண்ணி சட்டையை கிட்டையே மாத்தி போகும்போது நம்ம அப்பதான் கிச்சன்ல எல்லாம் உருட்டி கிருட்டி டிஃபன் பாக்ஸ் போட்டு அடுக்கி வச்சு அவர் வண்டி எடுக்கிற சத்தம் கேட்கும் போது எடுத்து ஓடி வருவாங்க பேக. அது வரைக்கும் அந்த அம்மா கரெக்ட் கம்முன்னு தான் இருப்பாங்க. கரெக்டா அந்த வண்டியில பேக கொடுக்கும் போது இந்த கம்மல் திருகாணி, ஒரு புது கம்மல், அது வரைக்கும் அமைதியா இருப்பாங்க. அந்த பைக்கிட்ட ஏற போகும்போதுதான் இந்த மாசம் கரண்ட் பில் கட்டல, ஏறும் போது அந்த இன்சிடென்ட் அவங்களுக்கு தெரியுமா தெரியாது, கரெக்டா சொல்லும் போது அவங்க மைண்ட்ல ஏத்திப்பாங்களா அப்படின்னு. நம்ம அப்பாங்க என்ன பண்ணாங்க, அவசரத்துல போற நேரத்துலதான் என் உயிரை வாங்கய்யா, அப்புறம் பேசிக்கலாம் அப்படி கிளம்பிடுவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சொல்றது எதையுமே இவர் காதுல வாங்குறதே கிடையாது, நான் இவருக்கு இம்பார்ட்டன்டே கிடையாது, நான் என்ன சொன்னாலும் என்னை இலக்காரமா பாக்குறதா விஷயம். ஆனா அந்த விஷயம் அவங்களுக்கு அது எவ்வளவு முக்கியம்ன்றத அவங்க மற்ற நேரத்துல சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம ஐயாங்க காதுலதான் விழாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாருன்னா, யூ ஷோ மீ ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ். நீ உனக்கு இந்த தேவை இருக்குன்றத நீ எவ்வளவு எனக்கு வலியுறுத்தி சொல்றன்றத நான் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் அமைதியா இருந்தாரு, ஆனா அவர் எழுந்து போல. அவர் அமைதியா இருந்தாரு, ஆனா உதாசீனப்படுத்திட்டு பாரு ரைட் சைடு தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போல. ஆண்டவர் அமைதியா மௌனமா அங்கேதான் இருந்தார். Which means he wanted the women to show how much she wanted that miracle. அடுத்து அந்த வார்த்தை வருகிறது, இவள் நம்மை அவங்களோட சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, அப்போது சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவங்களுக்கும் தெரியும் இது இவங்க ஒரு கானானிய women. அவங்க என்ன பண்ண முடியாது, ஏம்மா உனக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, நீ வந்ததே எங்களுக்கு தேவலாம் பிரச்சனையை கொண்டு வந்திருக்க, கைக்களை பார்ப்படி கிளம்பி போயிரு அப்படின்னு அவங்க பேசிருக்கலாம். ஆனா பேச முடியாது, ஏன்னா ஏசி உட்கார்ந்துருக்கு. அதனால கொஞ்சம் அடக்கி வாசி, ஆண்டவரே ரொம்ப தொந்தரப்படுது இந்த அம்மா, அவங்க கொடுக்கறத வேண்டி கொண்டு நீங்க சொல்லி அமுச்சு விட்டுருங்களேன், இந்த அம்மா ரொம்ப நொய்யி நோண்டிக்கிட்டே இருக்கு. ஒண்ணு அந்த அம்மாவோட ஃப்ரஸ்ட்ரேஷன், தன்னோட மகள் பிசாசுனால கொடிய வேதனைப்படுகிறாள். அந்த மிராக்கிளை தேடி இயேசு கிறிஸ்துவாலதான் செய்ய முடியும்னு தேடி வந்துருச்சு. இவரை வந்து கேட்டா இவரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. கூட இருக்க சீஷர்களுமே இந்த அம்மாவை துரத்தி விடுறதுலயே குறியா இருக்கிறாங்க. அடுத்து இயேசு கிறிஸ்து வாயை திறந்து பேசுறாரு. அப்பவாது நமக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துருமா அப்படின்னு நம்ம பார்க்கும் போது
இயேசு சொல்றாரு, காணாமற் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அல்லவென்றார். அவரோட ஆன்சர் இஸ் நாட் எஸ், இஸ் நாட் நோ. அங்க உட்கார்ந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்து இருக்காரு ஏசப்பா. காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் ஜனங்கள். ஏமா நீ இஸ்ரவேல் ஜனங்கள் டீசெண்டா அந்த சொன்னார் ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை. ஏமா நீ எங்களுக்கு எங்க 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 கூட சேர்ந்தவங்க இல்ல, நான் காணாம போன ஆட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தேம்மா, அந்த மாதிரி இல்லம்மா அப்படின்னு டீசெண்டா பொதுவா ஹர்ட் ஆகாம நம்ம சொல்லனா ரொம்ப ஒரு இங்கிலீஷ் வேர்ட், ரொம்ப நல்ல ஒரு இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. We tell it without hurting others. Diplomatic answer, correct. Diplomatic answer ன்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் அப்படிதான் ஒரு ஆன்சர் சொன்னார். அடுத்து அதை தாண்டி அங்க 3 தடவை வந்துருச்சு, 3 தடவை ரெசிஸ்டன் வந்து. அதுக்கு அடுத்து இந்த பொண்ணு அப்படியெல்லாம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே அப்படி இல்லை எனக்கு உதவி செய்யுங்க. அவ கேட்ட அந்த ஒரு வார்த்தை, லார்ட் ஹெல்ப் மீ. அப்ப ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை உள்ள இருந்து கிண்டல் பண்றாரு. உன் விசுவாசம் எவ்வளவு அதிகமா இருக்குன்றத நான் உள்ள இருந்து நோண்டி பாக்குறதுக்கு இன்னொரு தூண்டில போறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இந்த வசனத்தை ஒவ்வொரு தடவை படிக்கும் போது எனக்கு ரொம்ப அஃபென்சிவா இருக்கும். நான் ஆண்டவர் பார்த்து கேட்பேன், நீங்க எப்படி அந்த லேடியை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவீங்க? நம்ம நிறைய யூடியூப்ல கூகுள் எல்லாம் பண்ணி பாருங்களேன், அதை பத்தி அவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கும். அந்த தமிழ்லயே கொடுத்திருப்பாங்க, இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை பார்த்து நாய் என்று குறிப்பிட்டார் அப்படின்னே இருக்கும். படிக்கும் போது அஃபென்சிவா இருக்கும், ஒரு மாதிரி பயமா இருக்கும் அது படிக்கும் போது. Why did God call a woman dog? ஏன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கும் இது அன்றை காலகட்டம் மட்டும் இல்லாம இன்றைக்குமே யூதர்களாக வாழ்கிறவர்கள் பெண்களை தங்கள் வீட்டு நாய்களை விட மோசமாக தான் பார்க்கணும். நான் வந்து கானானிய ஸ்திரியை பத்தி மட்டும் சொல்லல, இஸ்ரவேல் கூட்டத்தார், the people of Israel country, இப்போ the Jews exceptionally சொல்லணும். For them women are equal to dogs. இது ஆண்டவர் அந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்னாரான்னு கேட்டா கிடையாது, ஆண்டவர் பேச. ஆனா ஆண்டவர் நீ ரோட்ல போற நாயின்னு சொல்லியிருக்கலாம், நீ தெருவுல போற நாயின்னு சொல்லியிருக்கலாம், இல்ல நீ எங்கேயா தெரிஞ்சிட்டு இருக்க நாயின்னு சொல்லிருக்கலாம். ஆண்டவர் நாய் குட்டிகள் அப்படின்னு அந்த வார்த்தை, the word is very precise. நாய் குட்டிகள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுக்கான மீனிங், இட் வாஸ் நாட் மென்ஷன் for some dog, stray dog மாதிரி ரோட்ல சுத்திட்டு இருக்கிறதுக்கு, யாரு என்னன்னு கண்டுக்காம ரோட்ல போட்ட திருட்டு. நாய் குட்டிகள் ஆண்டவர் மென்ஷன் பண்ணது வீட்டுல நம்ம பார்த்து பராமரித்து வளர்க்கிற வீட்டு பிராணிகள். God's word is very precise. அவரு ஹார்ஷா ஒரு வார்த்தையை சொன்னாலும் அங்க அதுல வலிக்காம சொல்லுவார். ஆனா அது வார்த்தை சொன்னது ஹார்ஷா அந்த பிள்ளைய ஹர்ட் பண்ணணும்னு சொல்லல. ஆண்டவர் குறிப்பிட்டது இட் வாஸ் தட் அந்த காலகட்டத்தின் முறைமைகள் அப்படிதான் அவங்கள பார்த்தாங்க. அத அந்த பிள்ளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சிச்சுவேஷன் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னார். ஆனா அந்த லேடி என்ன பண்ணாங்க தெரியுமா, அதையும் அக்செப்ட் பண்ணி எனக்கு அதுதான் வலிச்சது. நான் அந்த இடத்துல இருந்தா நான் அக்செப்ட் பண்ணி பண்ணேன். என்ன ஒருத்தர் நான் இயேசு கிறிஸ்து பார்த்து நான் என்ன அக்செப்ட் பண்ணி பண்ணலாம். ஆனா நான் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா மெய்தான் ஆண்டவரே, yes Lord, whatever you're saying is true, and the acceptance. அதுக்கு அடுத்து அவங்க சொல்றது, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. அங்க ஆண்டவர் அப்பம்னு சொன்னது லிட்ரல் வேர்ட் ஆஃப் பிரெட் கிடையாது. அவர் நாய்க்குட்டின்னு சொன்னது லிட்ரல் வேர்ட் ஆஃப் நாய் என்ன அவர் சொல்லலன்றது யாருக்கு புரிஞ்சதோ இல்லையோ அந்த அம்மாக்கு புரிஞ்சுது. அங்க சுத்தி இருக்க சீஷர்களுக்கு புரிஞ்சதோ இல்லையோ அந்த அம்மாக்கு புரிஞ்சுது. ஏன் தெரியுமா, அவங்களுடைய ஃபெய்த்தும் அவங்க ஃபோக்கஸும் வேற எது மேலயும் இல்ல, ஆண்டவர் பண்ண மட்டும்தான் இருந்துச்சு. She was so filled in faith in the Lord. ஆண்டவர் பேசுற அந்த ஒரு வார்த்தை அவளை அஃபெக்ட் பண்ணவே இல்லை. என்னுடைய ஆண்டவர் அவன் வந்து ஆண்டவர் சொல்றாரு, காணாமல் போன ஆட்டுக்குட்டியாக இஸ்ரவேல் ஜன கூட்டத்தாருக்கு. She knew she is not a part of the herd. அவர் ஒரு ஷெப்பர்டு, அந்த ஷெப்பர்டுக்கே நான் ஒரு ஆட்டுக்குட்டி கிடையாது, நான் நாயாவே இருந்துட்டு போனாலும் இது இவங்களுக்குள்ள இந்த குலத்தாருக்கும் இந்த குலத்தாருக்கும் உள்ள பகைமையோ இல்ல இவங்க இவர் ஒரு மெய்ப்பர், நான் இவர் ஆட்டம் வந்து ஆடு இல்லைன்ற காரணமோ இது எதுவும் எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கு இவர் இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர், அவர் கண்ணுக்கு முன்னாடி நான் ஒரு நாயாவே இருந்தாலும் அவர் போடுற அந்த கிரேஸ், அந்த பிரெட்
அப்படின்னு ஆண்டவர் குறிப்பிட்டது இட் இஸ் கிரேஸ். அந்த கிரேஸ் அவரோட பிள்ளைகளுக்கு அவர் எவ்வளவு 1000 வருஷம் அவரை பொழிஞ்சு தள்ளட்டும், ஆனா அந்த மேசில இருந்து லைட்ட கீழே செதறோம்ல, அந்த கிரேஸ் போதும் சாமி எனக்கு. You are my Lord. I may not be a part of your herd. நீங்க ஷெப்பர்ட் தான், உங்க இஸ்ரவேல் கூட்டத்தார், உங்களுக்கு உங்க மேய்ச்சல் நாட்டுக்குட்டிகள் தான். நான் ஆட்டுக்குட்டி இல்ல, நான் நாயோட இருந்துட்டு போறேன் சாமி. ஆனா வீட்டு நாய் தான், அங்க இருந்து கொஞ்சம் செதறது நான் வாங்கிக்கிறேனே, அது எனக்கு போதும். எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் இல்ல. நான் அதை படிக்கும் போது என் உள்ள உடைஞ்சது. நான் எங்க ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு உங்களோட கிரேஸ் வேணும் சுவாமி. நிறைய நாள் சாப்பிள் உங்க கிருபை எங்களுக்கு போதும். பவுல் சொல்லுகிறாரு, இந்த பலவீனத்தின் மத்தியில உன் பலன் பரிபூர்ணமா கிருபை எனக்கு போதும். ஆண்டவர் அந்த கிருபை எனக்கு பெருந்தா போதும் சுவாமி, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். எங்க ஹாஸ்பிட்டல் நாங்க ரன் பண்ற உங்க கிருபா இருந்தா போதும். இந்த பேஷண்ட் நாங்க சேவ் பண்ண உங்க கிருபா இருந்தா போதும். அந்த கிருபையோட செழிப்பை நம்ம அனுபவிச்சவங்க. ஆனா அதை அனுபவிக்க முடியாத கூட்டத்தார் சிதறி போகிற அந்த கொஞ்ச துண்டுகளை எதிர்பார்த்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கு தெரியுமா? அதுதான் ஆண்டவர் கண்ணுக்கு பெருசா தெரிஞ்சது. ஆண்டவர் அந்த வசனத்தை அந்த வார்த்தையை கேட்டவுடன், ஏசு நான் வந்த காரியத்தின் நோக்கம் இப்பதான் நிறைவேறுது அப்படின்னு, ஸ்திரீயே விசுவாசம் பெரியது அப்படிங்கிறாரு. நீங்க பைபிள் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டே இடத்துல ரெண்டே பீப்புள தான் ஆண்டவர் அவர்கள் விசுவாசத்துக்கு கனம் பண்ணி அவங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. முதல் விஷயம் ஒரு செஞ்சுரியன் 160. அவரும் இஸ்ரவேல் கூட்டத்தாரத்துல ஒருவரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. He was also a Gentile. அவர் புறதேசத்தார். இஸ்ரவேல் கூட்டத்தார் தேர்ந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தார் வந்தவரே கிடையாது. He was a Gentile. அடுத்து இந்த கானானிய ஸ்திரீ. ஆனாலும் அந்த 160 விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது கூட அவரோட விசுவாசத்தை பார்த்து மற்றவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனத்துல இப்படி ஒரு இஸ்ரவேல் ஜனத்துல கூட இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலப்பா அப்படின்னு. his compliment was to the audience. ஆனா மொத்த பைபிளும் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து உன் விசுவாசம் பெரியது, நீ கேட்டுக்கொண்டபடி உனக்கு ஆக கடவுள்னு ஆண்டவர் சொன்ன ஒரே பெண்மணி இந்த கானானிய ஸ்திரீ மட்டும். இந்த கிஃப்ட அந்த லேடியை தவிர வேற யாருமே வச்சுக்கொள்ள. அதுக்கு அவங்க பண்ண ஒரே காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு இருந்த ரெசிஸ்டன்ஸ் 3 தடவை எதிர்ப்பு வந்துருச்சு. சொல்ல போனா 4 தடவை. முதல் தடவை அவங்க ஒரு கானானிய ஸ்திரீ, அவங்க ஆண்டவர்கிட்ட, இன்ஃபேக்ட் அந்த காலத்துல ஒரு பெண்மணி, ஒரு கானானிய பெண்மணி யூதர் குலத்தை சார்ந்த ஒரு மனிதர்கிட்ட கிட்ட வந்து பேசவே முடியாது. They cannot talk face to face with a man. அதையும் தாண்டி அவங்களுக்கும் இவங்களுக்கும் விரோதம், அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து என்னோட மகளுக்காக இப்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் மௌனமா இருந்தார். அடுத்த தன்னை சீஷர்களாக விரட்டி ஒதுக்கப்படுகிறாங்க. அதையும் தாண்டி இயேசு, நான் காணாம நாட்டுக்குட்டி தாமா வந்தேன், உனக்கு வரல அப்படின்னும் போது அப்படியே ஆண்டவரே, Lord please help me. Her persistence of faith touched the heart of Jesus. And the persistence of faith, அவங்க ஐடென்டிட்டி இல்லாத ஆளா இருக்கலாம், அவங்க ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்து வந்தவங்களா இருக்கலாம், அவங்களுக்கும் யூதர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனா ஒரு கானானிய ஸ்திரீ, யாராலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு இடத்துல இருந்து வந்தவங்கள இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்துல இந்த ஒரு பகுதியை மத்திய 15 சொல்லப்பட்ட பகுதியை மத்த எந்த சுவிசேஷங்களும் சொல்லப்படல. மார்க்ல இருக்கு, ஆனா இந்த விசுவாசம் பெரியது அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை அங்க குறிப்பிடவே இல்லை. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. That dignity God gave to that women. Maybe அவங்களுடைய சமுதாயத்திலேயே அந்த டிக்னிட்டி அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், அந்த சமுதாயத்திலேயே அவங்க அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். But she earned all her respect, all her dignity in the eyes of Jesus, and that is all that mattered to her. அந்த நிமிஷமே அவருடைய மகள் சுகமானா அப்படின்னு வசனம். இன்னைக்கு நம்ம இந்த 2 பகுதிகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் தாழ்த்தப்பட்ட இடத்துல இருந்து வந்தவங்க, அக்செப்டன்ஸ் இல்லாத இடத்துல இருந்து வந்தவங்களே ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். தாழ்ந்த இடத்துல இருந்து வந்தவங்க, சமுதாயத்தால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல இருந்து வந்தவங்களுக்கு ஆண்டவர் முன்னுரிமை கொடுக்கிறார். And what this all denotes is he is a forward person. நிறைய பேர் சொல்லுவாங்க God is a feminist அப்படின்னுவாங்க. நீங்க கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தைய? Jesus was a feminist அப்படின்னுவாங்க. அவர் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர் அவரா? I would say he would happily be a feminist. ஏன்னா அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் சமுதாயம் பெண்களை அடக்கி வைத்துக் கொண்டுதான் இருக்கு. எவ்வளவு பாரதியார்கள் வந்தாலும், எத்தனை அண்ணா வந்தாலும், எத்தனை அம்பேத்கர் வந்தாலும்,
எத்தனை ஃபீமேல் ரெவல்யூஷனரிஸ்ட் வந்தாலும் இன்னைக்கும் நம்மளுடைய நிலைமை சமுதாயத்திலும் குடும்பங்களையும் நம்ம இன்னும் அடக்கி வைத்து படதான் செய்யும். இன்னைக்கு எத்தனை பேர் அது இல்லைன்னு மறுக்க முடியாது. நம்ம வாழ்க்கிற வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் நம்மளை அப்படி ஒரு அடக்கி ஒடுக்குகிற சமுதாயத்துல இருந்து நம்மளோட ஐடென்டிட்டி ஆண்டவர் வெளியில கொண்டு வரார். அண்ட் வென் தட் ஹேப்பன்ஸ், அது ஆண்டவர் எப்ப கொண்டு வராருன்னா நம்மளுடைய ஃபெய்த், நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் மேல இருக்கும் போது மட்டும்தான். நம்ம மற்றவங்க கிட்ட, மனுஷன் கிட்ட இருந்து, நம்ம கூட இருக்கவங்க, குடும்பத்துல இருக்கவங்க அக்செப்டன்ஸ் எதிர்பார்த்து நம்ம வேலை செய்யறோம். நம்ம வீட்டுல நம்ம செய்யற சமையல் நல்லா இருக்கா நம்ம ஹஸ்பண்ட் ஒரு நாள் சொல்லிடுவோமான்னு எதிர்பார்ப்போம். நம்ம செய்யற காரியம் நம்ம பிள்ளைங்க நம்மள ஒரு நாள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு எதிர்பார்க்கிறோம். நம்மளுக்கு ஒரு வார்த்தை காம்ப்ளிமெண்ட் நம்ம வீட்டுல இருந்து யாராவது சொல்லிட மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கிறோம். We keep expecting things from people and all our life goes like that. ஒரே ஒரு நாள் என்னை காம்ப்ளிமெண்ட் பண்ணிட மாட்டீங்க, இந்த புடவை எடுத்து நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா? அந்த அக்செப்டன்ஸை நம்ம மனுஷன் கிட்ட தேடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கிட்ட தேடும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ தட். ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்துல அப்பேற்பட்ட வாழ்க்கை. ஆனா நம்ம அக்செப்டன்ஸ் ஆண்டவர் கிட்ட வைங்க, நம்ம ஃபெய்த் ஆண்டவர் கிட்ட இருக்கு. அப்படி ஆண்டவர் எப்படி இந்த தாழ்ந்த ஜனங்களை அரவணைத்து வாழ்ந்தாரோ, எப்படி இந்த சொசைட்டில மார்ஜினலைஸ்டா இருக்கிற விமனுக்கு ஆண்டவர் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களுடைய விசுவாசத்தின் வாழ்க்கையை ஆண்டவர் அங்கீகரித்து அவர்களை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்தாரோ, அதே போல இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த மொத்த the Bible reading which we had, it talks about the eternal coming. நம்ம படிச்ச வெளிப்படுத்தின விசேஷம் பகுதியில வாசிச்ச போது அந்த பரலோகத்துல இத்தனை ஜனக்கூட்டம், எல்லா நேஷன்ஸ், எல்லா ட்ரைப்ஸ்ல இருந்து எல்லாம் வெள்ளாங்கி தரித்தவர்களாக நிற்கிறாங்க. அவங்க ஆண்டவர் கண்ண முன்னாடி இவங்க இந்த கூட்டத்தார், இவங்க இந்த இனத்தார், இவங்க இந்த ஜெண்டரை சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு ஆண்டவர் யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ணி அன்னைக்கும் பார்க்க போறதும் கிடையாது. When we all go to heaven after second coming of God, we all are one in front of God's eyes. அப்படி இருக்கும் போது இந்த சமுதாயத்துல இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம நாளைக்கு அங்கதான் போறோம், நமக்கு அதுக்கான உறுதி இருக்குன்ற பட்சத்துல why are we still discriminating women on the basis of caste, on the basis of group, on the basis of their cultural differences, on the basis of their economical status? நம்ம இன்னைக்கு ஒருத்தர் சர்ச்சு பக்கத்துல உட்கார, நம்ம இன்னைக்கு கிறிஸ்துமஸுக்கோ ஈஸ்டருக்கோ நியூ இயர்க்கோ வரும்போது நம்ம பக்கத்துல வந்து ஒரு லேடி உட்காராங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறதே புடவை நல்லா இருக்கு, எங்க வாங்கியிருப்பாங்க, என்ன டிசைனா இருக்கும், போத்தீஸ்ல வாங்கியிருப்பாங்களா சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கியிருப்பாங்க. இதை விட தாண்டி இப்ப எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம் வந்துச்சு, அந்த சோசியல் மீடியா பேஜ்ல பார்த்த ஆஃபர் போட்டிருந்தாங்க, வாங்க மறந்துட்டு நெக்ஸ்ட் ஆஃபர்ல வாங்கிருக்கோம். ஆனா ஒருவேளை அவங்க ஒரு சாதாரண புடவை ரெடி வந்து உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட என்ன அவங்க திரும்பி பார்க்க கூட மாட்டோம். எத்தனை பேர் இதை பண்றீங்கன்றது உங்க மனசாட்சிகளுக்கு தெரியும். அப்போ ஒருத்தரோட பிசிக்கல் அப்பியரன்ஸையோ அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸையும் வச்சு ஜட்ஜ் பண்ற நம்ம நாளைக்கு ஆண்டவர் இப்படிதான் நம்மள ஜட்ஜ் பண்ண போறாருன்றத எப்படி மறந்து போறோம்? Are we accepting other people who are from the marginalized community? ஒதுக்கப்பட்டு யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாம வாழ்கிற ஜனங்களை நம்ம ஆண்டவரை மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்கிறோமா? இல்ல நாமளும் சொசைட்டில ஒரு ஆளா அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணி அவங்களை வெறுத்து ஒதுக்குறோமா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு நான் இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொன்னது, as doctors when we are sitting in the hospital, எங்க கிட்ட வர பேஷண்ட்ஸ் கிட்ட நாங்க, அம்மா நீ எந்த ஊர்ல இருந்து வர, நீங்க என்ன ஆளுங்க, வெரி சாரி இந்த வார்த்தையை நம்ம திருச்சபைகளை தான் நிறைய யூஸ் பண்றோம். இதை இல்லை நீங்க யாருமே மறக்க முடியாது. நம்ம திருச்சபைகள்ல திருமண காரியங்கள் வரும்போது, இல்ல சர்ச் சம்பந்தப்பட்டு நம்ம சர்ச் எலெக்ஷன்ஸ் நடக்கும் போது என்ன ஆளுங்க, we still talking about casteism inside churches, especially with women. அவங்க சவுத் சைடு, நம்ம எப்படி அவங்களோட ஹாஸ்பிட்டல் வரும்போது நீங்க என்ன ஆளுங்க, நீங்க என்ன குரூப்ல இருந்து வந்திருக்கீங்க, நீங்க எந்த ஊருக்காரங்க, நீங்க என்ன மதம், நீங்க என்ன மொழி, we don't ask anything to them. The only thing we ask them is, என்ன பிரச்சனைமா, எங்க வலிக்குது, where are you hurting? இந்த ஒரு வார்த்தையை தான் as a doctors are, we see people as a person and we ask. இன்னைக்கு திருச்சபைகளும் அதே மாதிரி மாறணும்னு ஆண்டவர் நினைக்கிறார்.
when people come inside the door of the church, are they able to accept? Are we able to accept them? அவங்க என்ன ஹர்ட்ல இருந்து வராங்க, அவங்க என்ன கஷ்டத்துல இருந்து வராங்க, அவங்க என்ன சூழ்நிலையில இருந்து வராங்கன்னு உட்காந்து வகையறுத்து பார்த்து கொண்டு இல்லாம அவங்க என்ன கஷ்டத்தோட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, எதை எதிர்நோக்கி இந்த ஆண்டவரை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு திருச்சபைகள் ஒரு are we being that to them? And when they open up, are we being acceptance? நம்ம எப்படி are we including them? அந்த inclusion ஆண்டவர் காட்டின அந்த ஒரு reformative inclusion, it was a prophetic inclusion. அதை நம்ம அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோமா? இல்ல நம்ம சாதாரண ஒரு திருச்சபை அங்கத்தினர் இருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவங்க திருச்சபையில ஒரு அங்கத்தினர் இருப்பாங்க போவாங்க, நம்மளும் இருக்கிற மாதிரி அவங்களும் இருப்பாங்க போவோம், அப்படி இருக்கோமா? Are we calling them to be inclusive among us? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலின் ஆட்டுக்குட்டி சந்ததியார், நம்மளாம் ஆட்டுக்குட்டியானவர்களோட சந்ததியார். ஆனா அவங்களும் அதை எதிர்நோக்கி தான் வந்திருக்காங்க. நம்ம அதை அவங்களுக்கு கொடுக்குறோமா? யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு இதை மையப்படுத்தி தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். We are called to be inclusive. People are still belonging to the exclusive community, and we are the people who are called them to be inclusive among us. இதை யோசிச்சு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். we ரெய்னி ஹாஸ்பிட்டல் கடந்த ஒரு 132 வருஷமா ரெய்னி ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம ராயபுரம் ரெய்னி ஹாஸ்பிட்டல் அது நிறுவி 132 வருஷம் ஆச்சு. 137 years to be very precise. ஆனா கடந்த சில வருடங்களாக ஹாஸ்பிட்டல் சரியா நடக்கல, அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அப்போ நாங்க இதை பத்தி உட்கார்ந்து ஜெபித்து கொண்டு வந்தோம், இதை எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு we were praying. அப்போ லாஸ்ட் ஒரு 1 year before we had a new medical director come for us. அவங்க வந்ததுக்கு அப்புறமா நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா people should know ரெய்னி ஹாஸ்பிட்டல் is still there, it is still working. ரெய்னி ஹாஸ்பிட்டல் still ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாது. அந்த ஏரியால நிறைய பேருக்கு ரெய்னி ஹாஸ்பிட்டல் இன்னும் நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. சோ மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி பார்க்கும்போது இதோட 3 கேம்ப் கண்டக்ட் பண்ணிட்டோம். இப்ப இன்னொரு 4வது கேம்ப் வருகிற அடுத்த சனிக்கிழமை வருகிற மார்ச் 14ஆம் தேதி யூத் பீப்புளுக்காக for the youth community 18 years to 35 years ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மெடிக்கல் கேம்பை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னு கேட்டோம்னா இப்ப நான் சொன்னேன்ல, இவ்வளவு விஷயங்கள் நான் ஷேர் பண்ணல, கால் டு பி இன்க்ளூசிவ் அப்படின்னும்ல, இத நமக்கு மத்தியில் இருக்க நம்மளுடைய அம்மாக்களோ அப்பாக்களோ இல்ல வயதான நம்மளுடைய தாத்தாமார்களோ நம்மளுடைய அங்கிள்ஸோ ஆன்டிஸோ 100% அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்க்கையில செய்வாங்களான்னு கேட்டா, ஆனா அடுத்த தலைமுறைன்னு ஒண்ணு வருது. அந்த அடுத்த தலைமுறை இந்த இன்க்ளூஷன், God's inclusion of his people into the kingdom. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் அழைக்கல, இஸ்ரவேல் ஜனங்களை அல்லாத புற தேசத்தால் இருக்கவங்க புறஜாதியார்களையும் அவர்களுடைய ராஜ்யத்துக்கு அழைக்கிறார் அப்படின்ற உண்மையை அறிந்து கொண்டவர்களாக அடுத்த தலைமுறை எழுந்து வருகிறது. அவர்கள் இந்த கோட்பாடுகளை, இந்த வேல்யூஸ அவங்க இருதயத்துல வைத்துக் கொண்டு தங்களுடைய திருச்சபைகளிலும் தங்களுடைய வாழ்க்கைகளிலும் அவங்க வாழ வேண்டும் என்பது நம்மளுடைய வைராக்கியமா இருக்கும். அப்படி இந்த 18 to 35 years உள்ள பீப்புள நாங்க ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா இப்ப ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய அவங்களுக்கு மத்தியில தான் வருது. நம்ம அம்மாக்காங்கலாம் வந்து காமனா இருக்கிற ப்ராப்ளம் என்ன? டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் ப்ராப்ளம், 3 விஷயம் தான். அது சம்பந்தப்பட்ட அதோட காம்ப்ளிகேஷன் தான் தொடர்ந்துட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு 18 years and 35 years குள்ள இருக்கவங்களுக்கு எல்லா விதமான வியாதியும் வந்துருக்கு. ட்ரஸ்ட் மீ, என்கிட்ட வர பேஷண்ட் டயபெட்டிக் அவங்க ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணப்படுகிற வயசு என்ன தெரியுமா? 22. ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. 26 வயசுல ஒரு வாலிபர் கேஷுவாலிட்டிக்குள்ள நடந்து வந்தாரு. நடந்து வந்து ஒன்னும் ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு டாக்டர் அப்படின்னாங்க. சரி படுங்க, பிபி பல்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு படுக்க சொல்லி இசிஜி எடுக்கிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அவரோட பல்ஸ் டிராப் ஆச்சு, அவரோட பிபி டிராப் ஆச்சு, ஆன் டேபிள் அரெஸ்ட். 6 ரவுண்ட் சிபிஆர் கொடுத்து உயிரை காப்பாற்ற முடியல. என்ன நடக்குது இன்னைக்கு நிலைமையில நம்ம யூத் பீப்புளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. And that generation is what is going to carry our church
to the kingdom of God. ஆண்டவருடைய வருகை ரொம்ப மிக சமீபமா இருக்கு. அதுக்கான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதுக்கு சர்ச் முன்னாடி கொண்டு போனோம், அதுக்கு ரெஃபர்மேஷனை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த அந்த பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் யங் பீப்புள் கையில தான் கொடுத்து வச்சிருக்காரு. அண்ட் we want to focus on their health. அதுக்காக அதை மையப்படுத்தி எனக்கு யங் பீப்புள் மத்தியில இருக்க சில முக்கியமான விஷயங்கள், மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ், வெயிட் போடுறோம் போடல, 10K ஸ்டெப்ஸ் ஃபோக்கஸ். எல்லா கையிலும் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இல்ல, 10,000 ஸ்டெப் நடக்கிறோமா ஒரு நாளைக்கு, இத்தனை கேலரிஸ் பர்ன் பண்றோமா, ஹெல்த் அப்படிங்கிறாங்க, புரோட்டீன் டயட், டாஷ் டயட், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், எவ்வளவு காரியங்களை சோஷியல் மீடியா நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆனா எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது நமக்கு நல்லது, ஒவ்வொருவருக்கும் அவங்க ஹெல்த்துக்கு ஸ்பெசிபிக்கான சில காரியங்கள் இருக்கு. எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஜெனடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எத்தனை பேருக்கு ஃபேமிலியில இருக்கு, அண்டர்லைங் இஷ்யூஸ் எவ்வளவு இருக்கு, இன்னைக்கு எத்தனை டாக்டர்ஸ் உட்கார்ந்து இதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க, பேசுறாங்க முதல்ல. சோ இந்த விஷயத்த எல்லாமே யூத் மத்தியில இருக்கிறது நாங்க we took a survey and we understood, and அதுக்காக தான் இந்த மெடிக்கல் கேம்ப் in March 14th நாங்க we have planned at the CS Rainey Hospital. Youth people for the age of 18 to 25 years 35 years அவங்களுக்கு எல்லா ரெகுலர் மெடிக்கல் செக்அப்ஸ், along with that psychological counseling, stress assessment. ஏன்னா அதுதான் எனக்கு மேஜர் ப்ராப்ளமே பசங்க மத்தியில. ஸ்கூல் படிக்கிற பிள்ளை வந்து சொல்லுது எனக்கு டிப்ரெஷனா இருக்கு மேடம். நான் ஸ்கூல் படிக்கும்போது டிப்ரெஷனுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது எனக்கு. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், டென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், ஸ்கின் இஷ்யூஸ், அண்ட் அதோட சேர்ந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். திருமணம் ஆக போகிறவர்கள், திருமணம் ஆனவர்கள், தங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் எந்த லெவல்ல இருக்கு. ஏன்னா the main problem now among youth who are newly married is unidentified infertility. ரெண்டு பேருமே ஹெல்த்தியா இருப்பாங்க, ஆனா என்ன பிரச்சனையே தெரியல டாக்டர், கன்சீவ் ஆக முடியல. So how many of you know there's a lot of underlying factors which need to be addressed. So இது எல்லாத்தையும் இந்த கேம்ப்ல உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. அதோட சேர்ந்து you will be having 1 day of free doctor consultations with different consultants, specialist doctors ஓட on the 21st of March. So இது எல்லாமே வெளியில நீங்க வந்து if you have to go check different doctors, different consultants பார்க்கணும்னா it will take a lot of time, இல்ல, time, energy, cost எல்லாமே. பட் நம்ம இத மையப்படுத்தி நம்மளுடைய சர்ச் பீப்புளுக்கு மோஸ்டா, நம்மளுடைய சர்ச் மத்தியில் நம்ம பிள்ளைங்களுக்காக மோஸ்டா யோசிச்சுதான் இந்த கேம்பை கண்டக்ட் பண்றோம். அண்ட் அரௌண்ட் 25,000 rupeesக்கு உங்களுக்கு இருக்க அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் அரௌண்ட் 2,500 rupees கன்சைஸ் பண்ணி மெடிக்கல் கேம்ப் ஃபார் 1 day along with free doctor consultation for 1 day. Mother Rainey Hospital வர 14ஆம் தேதியும் 21ஆம் தேதி. 14ஆம் தேதி is the camp, 21st is the free doctor consultation. அதை உங்களுக்கு கொடுக்க இருக்காங்க. ஸோ உங்களோட சர்ச்சஸ்க்கு இன்விடேஷன் வந்திருக்கோம், இல்ல சர்ச்சஸ்க்கு உங்களுக்கு அதுக்கான நோட்டீஸ் வரல அப்படின்னா நான் யார்கிட்ட சொல்லி உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்றேன். You will have to just register via phone number and give your details and you can directly come to the camp on that day. So இந்த கேம்ப் மாதிரி நிறைய கேம்ப்ஸ் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது எங்களுக்கு வந்த ஒரு விஷயம் என்னன்னா, என்கிட்ட ஒரு சொன்ன விஷயம், என்கிட்ட வர மோஸ்ட் ஆஃப் த பேஷன்ஸ், சில பேஷன்ஸ்லாம் வடலூர்ல இருந்து வண்டி பிடிச்சி, அந்த நடுவில் நமக்கு சைக்ளோன் டைம்ல டிசம்பர் டைம்ல வடலூர்ல இருந்து வண்டி பிடிச்சி ரெய்னி ஹாஸ்பிட்டல் பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். நிறைய கார்பரேட் அவங்க எங்கிட்ட சொன்னப்ப வந்த விஷயம் சொன்ன, நான் கேட்டேன், வரவேல அவ்வளவு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஏமா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வண்டி எடுத்து ஒரு வண்டி மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ஹாஸ்பிட்டல் அவ்வளவு சிக்கா இருக்கவங்க ஏமா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா, மேம் நிறைய கார்பரேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, நாங்க காசு வச்சிருக்கோம், போக ரெடியா இருக்கோம், ஆனா எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல மேம். இப்ப எங்க வீட்டுல இருக்கவங்க எவ்வளவு சுகவீனமா இருக்காங்க, பேசுறது கூட நமக்கு மனசு ஆறுதலுக்கு பேச மாட்டாங்க மேம். பேஷண்ட் என்ன நிலைமையில இருக்காங்கன்னு நம்மளால கேட்டுக்க முடிய மாட்டேங்குது. ஆனா எங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க பேஷண்ட்ஸ் எப்படி பாத்துக்கிறீங்க, எங்க கிட்ட எப்படி பேசுறீங்க, எங்களுக்கு ஒரு நிம்மதி. இங்க வந்தா எங்க சுகவீனப்பட்டவங்க சரியாயிடுவாங்க and we will be comfortable hereன்ற அந்த ஒரு ஃபேக்டர் தான் நாங்க இங்க வரோம். That is what kindled me. அந்த இன்க்ளூஷன், நம்ம ஆண்டவருடைய அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்துறோம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்களை ரொம்ப நெகிழ்ச்சி ஆக்குச்சு. அதே போல நீங்களும் உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, உங்க விசுவாச வாழ்க்கையில உறுதியா நின்று மற்றவர்களை ஆண்டவர் ராஜ்யத்துக்கு அழைக்கிறவர்களாக நீங்க வாழும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அந்த கடைசி காலங்கள்ல அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருந்து யாரையும் ரிஜெக்ட் பண்ணாம, யாரையும் மார்ஜினலைஸ் பண்ணாம ஆண்டவர் எப்படி மற்றவர்களை பார்க்கிறாரோ அதே போல நம்ம மற்றவர்களை ட்ரீட் பண்ணும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம்.
எங்களை அதிகமா நேசிக்கிறனால இயேசு சுவாமி இந்த கால வேலைக்காக நான் சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேலையில அப்பா இந்த ஒரு சின்ன பகுதியின் மூலமாக நீர் எங்க மத்தியில அப்பா நீர் ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் அப்பா மார்ஜினலைஸ் கம்யூனிட்டியில இருக்கவங்களுக்கும் அப்பா யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத நிலைமையில இருக்கிறவங்களுக்கும் நீர் அப்பா எப்படி உங்களுடைய அன்பின் கரத்தை நீட்டி அவர்களை அரவணைத்து அவர்களையும் அப்பா உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் சுவாமி. அப்பா இந்த விமென்ஸ் டேல சுவாமி நாங்க எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய சமுதாயத்திலும் சுவாமி நாங்க எங்கேயும் அக்செப்ட் பண்ணப்படாம வாழ்ந்தாலும் எங்களோட ஐடென்டிட்டி எங்கேயும் அப்பா ரெகக்னைஸ் பண்ணாம இருந்தாலும் our identity is rooted in you, our acceptance is in you அப்படின்ற ஒரு காரியத்தை நாங்க உணர்ந்தவர்களாக சுவாமி எங்கேயும் எங்க ஐடென்டிட்டி தேடி ஓடாம எங்கேயும் எங்க அக்செப்டன்ஸை தேடி நாங்க வருந்தாம சுவாமி எல்லாவற்றும் உண்மை மேல வைத்தவர்களாக அந்த கானானிய ஸ்திரியை போல விசுவாசத்துல உறுதுணையாய் நின்றவர்களாக ஊன்றி நின்றவர்களாக அப்பா அப்பா நீர் அப்பா எங்களை சுற்றி இருக்க சமுதாயத்திற்கு அத்தனை பேர் நம்மளை வெறுத்து ஒதுக்குனாலும் சுவாமி நீர் எங்களை அரவணைக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு நாங்க வாழும்படியாக எனக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. எங்களை தாழ்த்தும் கரத்திலே கொடுக்கிறேன், நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. துதிகன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். பிரேசம் ஜெபம் கிளம் சிவன நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்குள் பெற்று பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில்